Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. Mother Teresa Learning Centerல குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இந்த சப்ஜெக்டுக்கான டாபிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ஜென்ரலான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் நீங்களே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓனாகவே எழுதலாம். இது ரொம்ப வந்து நீங்கள் படித்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இதில் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபல்ஸ், ஓகே, ஒரு சில கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். எதுக்கு? ஃபார் மேனுஃபேக்சரிங் ட்ரக் சப்ஸ்டன்சஸ், மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் டூல்ஸ். இதெல்லாமே பண்ணுறதுக்கான பிரின்சிபல்ஸ், எப்படியெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் மாதிரி, ஓகேங்களா? இது எதுக்கு ஜிஎம்பி பண்ணுறாங்க, எதுக்கு வேணும் இந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா, அப்போ தான் நம்மளால் குவாலிட்டி ட்ரக்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். 1957 ஜிஎம்பி அடாப்ட் ஆச்சு. ரிவைஸ் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆனது வந்து ஷெட்யூல் எம் அப்படின்ற பேரில் 1988 ஆச்சு. 2001 வந்து டிஎன்சி ரூல்ஸ், அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஷெட்யூல் எம் ஆன இந்த ஜிஎம்பியை 2 பார்ட்டில் படிக்கலாம். ஒன்று வந்து பார்ட் 1 அண்ட் அதர் ஒன் பார்ட் 2. பார்ட் 1 வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அதோட ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸ் அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணுன்றது. பார்ட் 2 வந்து ஒரு பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்க்கு என்னென்ன விதமான ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் ஒரு பிளான்ட்டுக்கோ, இல்லை அவங்க என்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெக்வயர் ஆகும், எவ்வளோ பிளேஸ் ரெக்வயர் ஆகுன்றது தான் பார்ட் 2 படிப்போம். அண்ட் சி பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ட் 1 வந்துடும். லைக் லொக்கேஷன் அண்ட் சரௌண்டிங் எப்படி இருக்கணும், டஸ்ட் இல்லாமல், ஸ்மோக் இல்லாமல், ரொம்ப லைக் வாட்டர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும். அண்ட் பில்டிங்ஸ் அண்ட் ப்ரெமிசஸ் வந்து அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ்லேருந்து எதுவுமே மாறக்கூடாது. லைக் ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் இதில் கொடுத்துருக்குறேன். கிராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து கிராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. அதாவது இந்த ஏரியாவில் இருக்க ப்ராடக்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்க ப்ராடக்ட்டோட கிராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. வால்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங் நம்ம பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ராப்பரான லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அண்ட் வாட்டர் சிஸ்டம், பியூரிஃபைட் வாட்டர், ஐபியோட ஸ்பெசிஃபிகேஷன் படி பியூரிஃபைட் வாட்டர் இருக்கணும். அண்ட் போர்ட்டபிள் வாட்டர் ஃபார் க்ளீனிங், வாஷிங் ரெண்டுத்துக்குமே வேணும். வேஸ்ட் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய ரூல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு தனியாக பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் 1996 இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். இது வந்து ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ். வேர் ஹவுசிங், முடித்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இல்லையா? ஸோ வேர் ஹவுசிங்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்கு அடிக்குவேட் ஸ்பேஸ் வேணும். அண்ட் அந்த ரூமில் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி லெவல்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். சில ட்ரக்லாம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகிடும் இல்லையா? அண்ட் பெஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, எலி இல்லை பூச்சி அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சாம்பிளிங், டிஸ்பென்சிங் இதுக்கெலாம் வந்து தனித்தனி செப்பரேட்டான ஏரியாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஏரியா எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், லைக் எப்படி ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராடக்ட் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஏரியா ஒரு செக்ஷன்லேருந்து அடுத்த செக்ஷனுக்கு அனுப்பினோன்னே இந்த செக்ஷன் ஃப்ரீ பண்ணிடணும், அடுத்து ரெடியாக இருக்கணும். நீங்கள் புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கணும். நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட் இருக்கணும். ஒரு எக்யூப்மெண்ட் க்ளீனிங் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு எக்யூப்மெண்ட்டில் வேலை நடந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கு தனி ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்கணும். லைக் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை விதமான வேக்சினேஷன் ப்ரிப்பரேஷனோ, வேக்சின் ப்ரிப்பரேஷனோ அதுக்கெல்லாம் வந்து தனியான ஒரு ஏரியா இருக்கணும். இது தவிர்த்து ஆன்சிலரி ஏரியானா எக்ஸ்ட்ரா ஏரியா, வாஷ்ரூம்ஸ் இருக்கிறது, அப்புறம் லாக்கர் இருக்கும் இல்லையா, எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அண்ட் ரெஸ்ட் ரூம், ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம் இதெல்லாம் இருக்கணும். அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏரியா அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கணும். பயாலஜிக்கல் அனாலிசிஸ், மைக்ரோபயாலஜிக்கல், ரேடியோ ஐசோடோப் அனாலிசிஸ்க்கு தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு செக்ஷனுக்கும் இன்னொன்றுக்கும் கிராஸ் கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம தனியாக கொடுக்கணும். ஒரு சென்சிட்டிவ் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நம்ம தனி ஸ்பேஸ் கொடுக்கணும். பர்சனல் பொறுத்த வரைக்கும் QAல ஒர்க் பண்ணுற பர்சனல் வந்து அவங்க ஒரு நல்லா குவாலிஃபைடான, எக்ஸ்பீரியன்ஸ்டான, ட்ரைனிங் முடித்த நல்ல காம்பிட்டண்ட்டான ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கணும். போதுமான அளவுக்கு பீப்புள் இருக்கணும். அந்த ஒர்க்லோடு எவ்வளவோ அதை பார்த்துக்கிற அளவுக்கு வி நீட் பீப்புள். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் நம்ம. அண்ட் அதை தாண்டி வந்து ஹெல்த், கிளாத்திங் அண்ட் சானிடேஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். ஓகே, சைட் ஹெட்டிங்லேயே நீங்கள் எழுதிடணும் எக்ஸாமில்.
இப்போ ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க்கர்ஸோடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பராக நம்ம வந்து பீரியாடிக்கலாக எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும். ஒரு லெவலுக்கு இப்போ வந்து ஆப்ரேட்டர்னால் ஒரு மாதிரி, கெமிஸ்ட்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து வி ஹாவ் டு ஃபாலோ த ட்ரெஸ் கோட். ஈட்டிங், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இதெல்லாமே வந்து பர்மிட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ரா மெட்டீரியலை வந்து டெக்னிக்கல் சூப்பர்விஷனோட கைடன்ஸ், ஓகே, அவருடைய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இருப்பார், அவருடைய சூப்பர்விஷனில் தான் நம்ம ரா மெட்டீரியல்ஸை வெயிட் போடணும். அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே ப்ராப்பராக லேபிள் பண்ணி வச்சுருக்கணும். இதை தாண்டி சானிடேஷன் ரொம்ப க்ளீனாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ரெமிசஸ் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். ரா மெட்டீரியல்ஸை வந்து அப்ரூவ்டு சோர்ஸஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லைனா டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அண்ட் எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா ஒழுங்காக க்ளீன் பண்ணி கிராஸ் கண்டாமினேஷன் ஆகாமல் மினிமைஸ் பண்ணணும். அண்ட் பீரியாடிக்கலாக நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டு டூ கேலிப்ரேஷன். டிவைஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அது காட்டுற ரீடிங்லாம் கரெக்டு தானா அப்படின்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்துக்குமே, எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்ஸ்க்கு கூட. அண்ட் லேபிள்ஸ் அண்ட் அதர் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன லேபிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான லேபிளை வந்து ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு லேபிளுக்கும் ஒரு கலர் இருக்கணும். எக்யூப்மெண்ட் இன் யூஸ், எக்யூப்மெண்ட் அண்டர் க்ளீனிங், அந்த மாதிரி. அண்ட் டேமேஜ் ஆன லேபிள், யூஸ் பண்ணாத லேபிள்லாம் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடைய ஒரு கூட்டமைப்பு தான் வந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே பேஷண்ட்டுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக மருந்து போய் சேருதா அப்படின்றது தான் குவாலிட்டி அஷ்யூரன்ஸோட வேலை. ஸோ ஜிஎம்பி, ஜிஎல்பி, ஜிசிபி எல்லாம் சேர்த்து தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் வி ஹவ் டு டூ செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆடிட். ஓகே, செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் அவங்களே இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆடிட் வந்து பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 15 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற வீடியோ பார்ட் இது வந்து நம்ம பார்ட் 2 ஜிஎம்பியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிஎம்பியை வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த 2 பார்ட்டையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு எக்ஸாமில் எவ்வளோ ஞாபகம் வருதோ அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னிங் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ.